ஜோஹன் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கரூரில் இருக்க சிங்கப்பூர் பிளாசா அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த கிஃப்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. அது போக ஹெல்மெட்ஸு, மற்ற அக்சசரிஸு எல்லாமே இருந்துச்சு. இங்கே எல்லாமே ஒரே இடத்துலையே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தோம். கிஃப்ட்டு மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டிக்கு உண்டான தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துச்சு. ஸோ அதையும் இங்கேயே வாங்கிடலான்னு யோசிச்சு வச்சுருந்தோம். அண்ட் தென் ஃபைனலாக அப்படியே நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிஃப்ட்டை இப்போ நான் ஸ்க்ரீனில் போட போகிறேன். ஸோ இந்த கிஃப்ட்டு தான் ஜோஹன் பர்த்டேக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட்டு வாங்கிட்டு காந்தி கிராமத்தில் இருக்க தந்தூரி ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் லஞ்சுக்கு வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். அண்ட் தென் இங்கே ஆம்பியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நூடுல்ஸும் 2 மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு பர்த்டே அன்றைக்கி என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. கேக்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே நாங்கள் ஆர்டர் பண்ண நூடுல்ஸும் வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே எகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிசைனில் கேக் வாங்கலாம், என்ன மாதிரியான கான்செப்டில் டெக்கரேட்டிவ் ஒர்க்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டிஸ்கஸ் பண்ணோம். யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சு கன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போ ரீசெண்டாக வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சு எங்கள் அம்மாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்த்டே பாய் ஜோஹனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிற ரூட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்பவே இஷ்டம். பட் பைக்கில் போக தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். காரில் ஓரளவுக்கு பிடிக்கும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீனரிஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜோஹன் இருக்கனால தான் காரில் போகிறோம். ஸோ இந்த சீனரிலாம் பார்த்துட்டு அப்படியே ஃபைனலாக நாங்கள் வந்து கோயிலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கோயிலை ரீச் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கெலாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஜோஹனோட அம்மாயி வீட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் தான் வந்து ஜோஹனோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கொண்டாட போகிறோம். ஏன்னா டவுனில் அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது. ஸோ வில்லேஜுக்கு போயிட்டோம். அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு உண்டான டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பலூன் ஆர்ச் எல்லாமே கட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் பேபி தீமில் தான் வந்து நாங்கள் கான்செப்டில் தான் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சொல்லியிருந்தோம். அது போக சீரியல் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு திருவிழா எஃபெக்டில் இருந்துச்சு. அது போக ஜோஹன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மேலே அந்த டேபிளில் வச்சுருந்தோம். ஸோ பாஸ் பேபி கேக்கும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த கேக்கு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கடையில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். வீட்டில் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கடைசி நேரத்தில் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கடையில் ஆர்டர் கொடுத்துட்டோம். அண்ட் தென் கட் பண்ணி வச்சுருந்த கேக் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஜோஹனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே நல்ல ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆச்சு. அது போக நிறையா பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, எதுக்கு இப்படி ஒரு பர்த்டேக்கெலாம் இவ்வளோ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வரும். அந்தந்த மொமெண்ட்டை நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். சப்போஸ் அதை நம்ம விட்டுட்டோம்னா அந்த மொமெண்ட் திரும்ப வராது. இது கரெக்டுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.